அரண்மனை மாடியில் ஒரு அரசன் அமைதியாக நிற்கிறான். அவருடைய கண்களில் ஒரு பெரிய கனவு தெரிகிறது. அந்த அரசன் ராஜராஜ சோழன். அவர் நினைத்தது ஒரு சாதாரண கட்டிடம் அல்ல. சில நாட்களில் வேலை ஆரம்பமாகிறது. தொலைதூர மலைகளில் இருந்து பெரிய கற்கள் வெட்டப்படுகின்றன. நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் அந்த பணியில் இறங்குகிறார்கள். பெரிய கற்கள் தஞ்சாவூருக்கு கொண்டு வரப்படுகின்றன. யானைகள் மெதுவாக அந்த பாரத்தை இழுத்து வருகின்றன. அந்த பாதையில் ஒரு கனவு பயணம் செய்கிறது. ஆனால் ஒரு பெரிய சவால் முன் வருகிறது. மிகப்பெரிய கிரானைட் கல் கோபுரத்தின் உச்சிக்கு செல்ல வேண்டும். அதை எப்படி மேலே கொண்டு செல்லலாம்? அப்போது ஒரு புத்திசாலியான தீர்வு கண்டுபிடிக்கப்படுகிறது. கோபுரத்தை நோக்கி ஒரு நீண்ட மண் ரேம்ப் கட்டப்படுகிறது. அந்த ரேம்பின் மீது ஒரு பெரிய வட்டமான கிரானைட் கல் வைக்கப்படுகிறது. நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் கயிறுகளால் அதை இழுக்கிறார்கள். யானைகளும் அந்த பாரத்தை தள்ளி உதவுகின்றன. பல ஆண்டுகள் கழித்து அந்த கோயில் முழுமையாக நிற்கிறது. சூரிய ஒளியில் அந்த கோபுரம் பொன்னாக பிரகாசிக்கிறது. இன்று 1000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் அந்த கோயில் இன்னும் கம்பீரமாக நிற்கிறது. ராஜராஜ சோழனின் கனவு காலத்தையும் கடந்து இன்று வரை வாழ்கிறது.